தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் 70 திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய 3 குற்றவாளிகளை தருமபுரி மாவட்ட போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சகோதரர்களாகிய மூவரும் கூட்டாக சேர்ந்து கொள்ளையடித்து வந்த நிலையில் கொத்தாக சிக்கியது எப்படி? தர்மபுரியை அடுத்த அதியமான் கோட்டை அருகே ஒட்டப்பட்டி பகுதியில் லண்டனில் மருத்துவராக பணிபுரிந்து வரும் சங்கர்பாபு என்பவருக்கு சொந்தமான வீடு ஒன்று உள்ளது. இவர் வீட்டை சுற்றி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு லண்டனில் இருந்தே கண்காணித்து வந்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உடைக்கப்பட்டு இருந்தது லண்டனில் இருக்கும் சங்கர்பாபுவுக்கு தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே உறவினர்களை தொடர்பு கொண்டு வீட்டில் சென்று பார்க்குமாறு கூறியிருக்கிறார். அவர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர். வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது நகை பணம் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து மருத்துவர் தனது உறவினர்கள் உதவியுடன் அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் திருட்டு வேலையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தீவிரமான நடவடிக்கையில் இறங்கினர். வீட்டில் சேகரிக்கப்பட்ட கைரேகை தடயங்களை பல்வேறு மாவட்ட காவல் நிலையங்களில் உள்ள குற்றவாளிகளின் கைரேகை பதிவுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தனர். அவர்களின் தகவல்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டதில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள பெருமாள் கோவில் மேடு பகுதியைச் சேர்ந்த சாதிக் பாஷா, ஷாஜகான், மொய்தீன் ஆகிய மூவர் இந்த திருட்டு வேலையில் ஈடுபட்டுள்ளனர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் மூவரும் சகோதர உறவுமுறை கொண்டவர்கள் என்பதும் கூட்டாக சேர்ந்து பல்வேறு பகுதிகளில் திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. அவர்கள் மீது சேலம், தருமபுரி, புதுக்கோட்டை, பொள்ளாச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்ட காவல் நிலையங்களில் 70ற்கு மேற்பட்ட திருட்டு வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. இவர்களிடமிருந்து 16 சவரன் நகைகள் மற்றும் திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அரசு அலுவலர்கள் குடியிருக்கும் பகுதியில் இந்த 3 பேரும் குடும்பத்துடன் தங்கியிருந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.